கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. உங்களை யாவரையும் பார்ப்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷமடைகிறேன். கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் அற்புதமாய் வழியெடுத்து வந்திருக்கிறார். அநேக உறவினர்கள் குடும்பத்தார் நம்மளோடு கூட இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். பல இடங்களிலிருந்து இணையதளத்தின் மூலமாகவும் ஒலிபெருக்கின் மூலமாகவும் சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை திகழத்தக்கதாகவும் பேசுகிற என்னோடு தேவன் இடைப்படத்தக்கதாக எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுக்காகவும் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை இந்த இடத்திலே நாங்கள் பிரம்பாத்திரமாய் வந்த நம்மை இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது தேவ ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் செய்யத்தக்கதாக எனக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கடந்த வாரத்திலே நம்முடைய சபை போதர் எந்த அதிகாரத்திலிருந்து முதல் வசனத்தை சத்தியத்தமாக பேசினார்? யாராவது சொல்ல முடியுமா? பார்க்க விடாது. கரெக்ட். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து 24வது அதிகாரத்திலிருந்தும் அதே 26வது அதிகாரத்திலிருந்தும் ஒரு சில வசனங்களை நமக்கு மிகவும் தெளிவாக அவர்கள் பேசினார்கள். அங்கே தாவீதுடைய வாழ்க்கை எவ்விதமாய் காணப்பட்டது, எவ்விதமாய் இருந்தது, அவருக்கு வந்த சோதனையிலிருந்து எவ்விதமாய் அவர் காக்கப்பட்டார் என்பதை குறித்தெல்லாம் நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டோம். அந்த தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது என்றைக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்திலே காணப்பட்டாரோ, ஆடுகளை மேய்க்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, மிகவும் மிகவும் ஒரு கடினமான வேலை என்பதையும் நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவரை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக தெரிந்து கொண்ட போது அவருக்கு வந்த சோதனையை பார்த்தோம் என்றால் யாராலையும் தாங்கக்கூடாத ஒரு சோதனை. சங்கீதம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க, படிங்க. கர்த்தாவே, என் கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதும் என்று அங்கே தாவீது ராஜா செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே அப்படிப்பட்ட வேத சத்தியங்களை ஒரு சில நம்முடைய ஆதி முற்பதாக்களுடைய காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும் முன்பாக யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த தெய்வீக ஆராய்ச்சியில் நாம் பங்கு பெறுவோமாக. பேசோம் என் ஆண்டவா, பேசோம் இயேசுவே, ஜெபத்தில் நான் தரிக்கும் போது, ஏழை நான் கதரும் போது, பேசோம் பேசும் பேசோம் பேசும். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த வேத சத்தியங்களை எங்களுக்கு நீர் தந்த நம்முடைய மகாபெரும் கிழவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுடைய ஆதி முற்பதாக்கள் எவ்விதமாய் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் நம்முடைய வேதத்தின் சத்தியங்களை தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களோடு இருந்து இடைப்படுவார் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படியே இந்த நாளின் சத்தியத்தை நாங்கள் பேசும்போது தேவன் அடியனோடு இடைப்படவும் கர்த்தர் கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமே தொழத்தக்கதாக என் ஆண்டவர் இந்த இடத்திலே, இந்த பலிபீடத்திலே நீர் தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கெஞ்சிரோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாயிரத்தி 24வது ஆண்டு கேரளா பகுதியிலே வயநாட்டிலே ஒரு மகாபெரும் அந்த மழையின் அகோர தன்மையினாலே அந்த பூமியானது அரிச்சியாகி அந்த மலை பகுதியானது ஒரு கிராமத்தையே மூழ்க செய்ததாக நாம் கேள்விப்பட்டோம், செய்தி மூலமாக பார்த்தோம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு அந்த ராத்திரி நேரத்திலே அந்த சூழ்நிலை நடந்ததாக நாம் பார்த்தோம். அந்த இரவு நேரத்திலே அநேகர் அதிலே மாண்டு போனார்கள். ஒரு சில பேர் அதிலே காக்கப்பட்டார்கள். அதிலே ஒரு வீட்டில் இருந்த ஒரு பாட்டியும் அவருடைய பேத்தியுமாக அங்கிருந்து தப்பி எப்படியாவது நம்முடைய ஜீவனை காக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மலை பகுதிக்காக அவர்கள் காடுகளை பார்த்து ஓடி சென்றார்கள். அந்த இரவு நேரத்திலே மலை ஒரு பக்கம், பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலை ஒரு பக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் பயந்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே எப்படியாவது தன்னுடைய ஜீவனை காக்கலாம் என்று அவர்கள் ஆசைப்பட்டு அங்கே போகிற நேரத்திலே அங்கே என்ன என்றால் யானைகள் சூழ்ந்திருந்ததாக அந்த செய்தி மூலமாக பார்த்தோம். அந்த இரவு நேரத்திலே அந்த வயதான பாட்டியும் அந்த சிறு குழந்தையுமாக தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபித்திருப்பார்கள். இரவு ஜெபம் ஒரு முக்கியமான ஜெபம். அந்த முழுதுமாக அந்த யானைகள் அந்த பிள்ளைகளை சுற்றிலுமாக இருந்து அவர்களை காப்பாற்றி எந்த தீங்கும் அந்த பிள்ளைகளுக்கு அணுகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து காலை விடிய நேரத்திலே அவர்களை ஆங்காங்கே இருந்து யாராவது இங்கே இருந்தால் இருப்பார்களா என்று பார்க்கும் நேரத்தில் வரைக்கும் அந்த யானைகள் அந்த பிள்ளைகளை சுற்றிலுமாக காத்ததாகவும் அந்த யானையுடைய கைகளிலே அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காமல் பரலோகத்தின் தேவன் அவர்களை பாதுகாக்கத்தக்கதாக அவர்கள் அன்று காக்கப்பட்டார்கள். அவ்விதமாக சங்கீதக்காரனாகிய தாவீது பலவிதமான சோதனைகளிலே அகப்பட்டு வேதனையோடு துன்பத்தோடு அவர் காணப்பட்டார். காணப்பட்ட நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் மன்றாடி ஜெபித்த ஒரு ஜெபங்களையும் அவர் எந்த நேரத்திலே அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார், அந்த ஜெபத்துக்கு தேவன் எப்படிப்பட்ட பதிலை கொடுத்தார் என்பதை குறித்து இந்த நாளின் சத்தியத்தை நாம் பேச போகிறோம், கேட்க போகிறோம். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனத்து வரைக்கும் யாராவது சத்தமாக தெளிவாக ஒவ்வொரு வசனமாக நாங்கள் படிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன். தாவீதாகி சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறாரு, ரா முழுதும் நான் அழுதேன், என் கட்டிலை என் தலைவாணியை என் கட்டிலை மெத்தையை மாத்திரமில்லை முழுவதுமாக அது நனைந்தது. தொடர்ந்து படிங்க. அந்த மெத்தை மாத்திரமில்லை என் கட்டிலையே நினைக்கிறேன் துயரத்தினால். எப்படி துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிட்டு. தாவீது அவருக்கு வந்த வேதனைகளிலிருந்து அவர் அழுதார், வேதனைப்படுகிறார். அந்த மெத்தை மாத்திரமில்லை அவருடைய கட்டில்கள் நனையும்படியாக அவர் வேதனை, அப்போ எவ்வளவு வேதனை அவருடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் வேதனை பெற்றிருப்பார் என்பதை குறித்து நான் அதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களிலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலைகள், குடும்பத்திலே சமாதான குறைச்சல்கள், குடும்பத்திலே பலவிதமான இன்னல்கள், வியாதிகள், பலவீனங்கள் நமக்கு சூழ்நிலை நேரங்களிலே அந்த தாவீதை போல நாம் அந்த இரவு நேரத்தின் ஜெபங்களிலே ஜெபிக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று நான் பார்க்கும். தொடர்ந்து படிங்க. என் சத்துருக்கள் அனைவர்கள் நிமித்தமும் என் சத்துருக்கள் அனைவர்களுடைய நிமித்தமாக மங்கி போயிற்று. அவர் சொல்லாரு, அக்கிரமக்காரர்களே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு என்ன செய்யுங்க, அகன்று போங்கள். அவர் அடுத்தாரு சொல்லாரு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அவர் சொல்லாரு, அக்கிரமக்காரர்களே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரோமாக எனக்கு ரோமாக பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு நேரிடலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார்,
அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். ஒன்று படிங்க. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அவருடைய காதுகள் மந்தமாகவில்லை, அவள் கேளாது போர் இல்லவில்லை. கர்த்தர் என்னுடைய அழுகையின் சத்தத்தை, என்னுடைய கூக்குரலை, நான் கேட்ட விண்ணப்பத்துக்கு அவர் நிச்சயமாக எனக்கு பதில் தந்தார். நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன் என்பதை குறித்து இந்த சத்தியத்தின் மூலமாக பார்க்கிறோம். தொடர்ந்து பண்ணிங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய ஜெபங்களும் என்னுடைய ஜெபமும் ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீரோடு நாம் ஒவ்வொரு வடிக்கிற கண்ணீருக்கும் ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார் இருக்கிறார். அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அது காணப்படுகிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். தொடர்ந்து படிங்க. எத்தனாவது வசனம்? போதும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதை கர்த்தர் அவருடைய அழுகையின் கண்ணீரையும் கண்ட தேவன் என்பதை நான் பார்க்கிறோம். தொடர்ந்து சங்கீதம் 30:5 படிங்க. 30:5. அவருடைய கோபம் எப்படிப்பட்டதான்? அவருடைய கோபமானது ஒரு நிமிஷம்தான். படிங்க. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை உண்டாகும், விடிய காலத்தில் என்ன செய்யும்? அப்படி சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கும்போது விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். தொடர்ந்து சங்கீதம் 103:9-11 வசனங்களை படிங்க. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் எப்படி இருக்கிறது? அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படும் போது அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கிறது என்பதை இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவுடைய சூழலிலிருந்து நான் பார்க்கிறோம். தொடர்ந்து யோபு 3வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. என் யோபு சொல்லுகிறாரு, அவர் பட்ட பாடுகள், அவர் ஒரு நீதிமான், அந்த தேசத்திலே ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன், அவருக்கு வந்த துன்பங்களும் துயரங்களும் கண்ணீர்களும் ஏராளம். அவர் சொல்லாரு, படிங்க. என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. என் கதறுதல் எப்படி இருக்கு பாருங்க. அங்கே சங்கீதக்காரனை தாவீது சொல்லாரு, என் கண்ணீரால் மெத்தையை நினைத்து கட்டிலே நினைத்தேன் என்று சொல்கிறாரு. யோபு சொல்கிறாரு, அவருடைய கண்ணீரெல்லாம் எப்படி போயிட்டு வெள்ளம் போல் புரண்டு போகிறது என்பதை இந்த யோபு புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. யாக்கோபு 2வது வசனம் 3வது வசனம் படிங்க. என் சகோதரரே, அவர் சொல்லாரு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையிலே நீங்கள் ஆகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை, இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையும் என்னுடைய விசுவாசத்தின் பரீட்சையும் எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கணும். படிங்க. உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அது என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது என்ன செய்யணும்? அதை
மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணும், சந்தோஷமாக எண்ணும்போது ஆண்டவர் நம்மேல் கிருபையாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5-6 வசனங்களை படிங்க. 126, 5-6. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஒருவேளையிலே நான் கண்ணீரோடு கலக்கத்தோடு ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் என்று கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு போகிறான். 6வது வசனம் படிங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் என்ன செய்யான், அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் அவன் அறுத்த அரியை சுமந்து கொண்டு, ஆனாலும் அவன் அறுத்த அரியை என்ன செய்கிறான்னா அவன் கம்பீரத்தோடு என்ன செய்யான், போகிறான் என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலமாய் நான் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரு பாவியாய ஸ்திரீ, அவர் எங்கே போயிருக்காரு, பரிசேர் வீட்டிலே பந்தி இருக்கிறார் என்று அறிந்து ஒரு பரணியிலே என்னச்சுதா அந்த ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீ அந்த பரணியிலே என்னச்சியா கொஞ்சம் பரிமள தைலத்தை எடுத்துட்டு படிங்க. எங்கே போயிருக்காவ, ஒரு பாவியான ஸ்திரீ அங்கே பரிசேருடைய வீட்டிலே அவர் பந்தி இருக்கிறார் என்று அறிந்தபோது ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்திலே போய் முன்னாக நிற்கல, அவருடைய பின்னாக இருந்து என்ன செய்துட்டு இருந்தா, அழுது கொண்டிருந்தா. இன்றைக்கு நம்ம அவருடைய பாதத்தில் போய் நின்று அவருடைய முன்பாக போய் நிற்கிறதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யல, தகுதி இல்லை. அவருடைய பின்னால் போய் யாவது ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பின்னால் போய் என்ன செய்தா, அழுது கொண்டே இருந்தாள். தொடர்ந்து படிங்க. அவருடைய பாதத்திலே பாருங்களாம், அவருடைய பாதங்களை கொஞ்சம் கண்ணீர் வச்சுன்னா அவருடைய பாதத்தில் கழுவ முடியுமா, நினச்சி பாருங்க. அவருடைய கண்ணீராலே அவருடைய பாதங்களை கழுவி படிங்க. தன் தலை மயிரினால் அதை துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து என்ன செய்தால், பரிமள தைலத்தை பூசினாள் என்பதை ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பந்தி இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அவள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவளுக்கு முன்பாக நிற்கைக்கு தகுதி இல்லாத ஒரு பெண்மணி அவருடைய பின்னாலே போய் அவருடைய கண்ணீராலே அவருடைய பாதங்களை கழுவி அவருடைய தலைமுடியினாலே அவருடைய பாதங்களை துடைத்து அங்கே பரிமள தைலங்களை பூசினாள் என்பதை நான் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்கும் அவருடைய வார்த்தை நிலைத்து நிற்க வேண்டும் என்று அங்கே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். இந்த சுவிசேஷம் உலகங்கள் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே யாரை நினைக்கணும் சொல்லுங்க. இந்த ஸ்திரீ செய்தாலே ஆண்டவருடைய பாதத்தில் போய் அவருடைய கண்ணீராலே அழுது அவருடைய கண்ணீராலே அவருடைய பாதங்களை கழுவி அவருடைய தலைமுடினாலே அவருடைய பாதங்களை துடைத்து அழுது கொண்டிருந்தாரே, அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அது இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்திரீ செய்தது ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்திலே அழுகையோடு கண்ணீரோடு எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். எதை ஆண்டோடைய சமூகத்திலே கண்ணீரோடு கேட்கிறோமோ அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார்.
அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய பரலோக ராஜ்யத்திலே, அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர்களும் என்னுடைய பெயர்களும் அங்கே எழுதப்படும் என்பதை, அது ஒரு நாளும் அது மறக்கப்படுவதில்லை என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த ஏழையான ஸ்திரீயின் மேல் வைத்த காரியத்தை குறித்து நான் பார்க்கிறோம். தொடர்ந்து சங்கீதம் அதான் அந்த சங்கீதக்காரனாய தாவீது சொல்லுகிறார், என் கண்ணீராலே என் படுக்கையும் என் கட்டிலையும் நினைத்தேன், முழுதும் நான் அழுதேன், என்னுடைய கண்ணீரின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சங்கீதக்காரனாய தாவீது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து சங்கீதங்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25-26 படிங்க. அங்கே பவுலும் சீலாவும் தேவனுடைய ஊழியத்தை செய்த நாட்களிலே அவர்களுக்கு வந்த பலவிதமான சோதனைகள், தேவனுடைய சத்தியத்தை சுமந்து கொண்டு செல்கிற இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவத்தின் நிமித்தமாக அவர்களை சிறைச்சாலையிலே அங்கே காக்கும்படியாக வைத்தார்கள். தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்ன செய்தார்கள்? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்கள். அந்த ராத்திரி ஜெபம் வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இரவு நேரத்திலே ஆண்டோடைய சமூகத்திலே நீங்களும் நானும் கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஒரு நாளும் ஆண்டோடைய செவிகள் அடைத்து போகிறதில்லை என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்கிறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மனைவி மிகவும் பலவீனத்தோடு காணப்பட்ட போது மரணத்தின் வாசல்கள் வந்து நின்ற நாட்கள் உண்டு. ஆண்டோடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்தோம். அந்த நேரங்களிலே ஒரு தாயாவர்கள் என்னோடு சிஎஸ்ஐ சேர்ந்த ஒரு தாயாவர்கள் இரவு 12 மணிக்கு மேல் உங்களுடைய மனைவிக்காக எங்களை ஜெபம் பண்ணுங்கள், நம்முடைய காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் உங்களை விடுவிப்பார், உங்களுடைய மனைவிக்கு சுகத்தை தருவார் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை இன்றைக்கு எனக்கு நினைவு வருகிறது. இந்த தாவீது ராஜா முழுதும் அழுது அப்படியே கண்ணீராலே கட்டிலே நினைத்தார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. காவலில் இன்று பவுலும் சீலாவும் அந்த நடுராத்திரியிலே அவர்கள் கர்த்தரை பாடி துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்கள். படிங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. என்றைக்காவது நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி என்றைக்காவது அசைந்த ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கு இருக்கிறதா? அன்று பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் ஜெபித்த போது சிறைச்சாலையில் அங்கே அதிர்ந்ததாக பார்க்கிறோம். படிங்க தொடர்ந்து. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் என்ன செய்துட்டு அவருடைய ஜெபம் எவ்வளவு வல்லமையாக எவ்வளவு வைராக்கியமாக இருந்தது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். படிங்க. எல்லாருடைய கட்டுகள் என்ன செய்துட்டு கலந்து போயிட்டு. இருபத்தாறு பிடிச்சலாம். எல்லாருடைய கட்டுகளும் அங்கே அவிழ்ந்து போயிட்டது என்று நான் பார்க்கிறோம். தொடர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 55வது வசனத்தை படிங்க. கர்த்தாவே ராக்காலத்தில் உம்முடைய நாமத்தை நினைத்து. எப்படி? கர்த்தாவே ராக்காலத்தில் உம்முடைய வேதத்தை நினைத்து
உம்முடைய வேதத்தை நிச்சயம் காத்துக்கொள்கிறேன். அவர் ராக்காலத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறார். அவர் ராக்காலத்திலே அவருடைய கண்ணீரெல்லாம் அவருடைய கட்டிலெல்லாம் நினைக்கிறது. அவர் ராக்காலங்களெல்லாம் அவருடைய வேதத்தை தியானிக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனத்திலே பார்க்கும். சங்கீதம் 1வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை படிங்க. என்ன சொல்கிறது? 1, 2, 3 வசனங்களை படிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மனத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நிச்சயம் பாக்கியம். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அவருடைய பாதத்திலே அந்த ஸ்திரியை போல, அந்த தாவீதை போல அழுது மன்றாடும் போது நீங்களும் நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாக்கியம் என்பதை நான் பார்க்கிறோம். தொடர்ந்து சங்கீதம் 34வது சங்கீதம் 17 to 19 வசனம் வரை வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோமா? பாயுள் தான். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா பௌத்திரங்களில் இருந்தும் நீங்களாக்கி என்ன செய்கிறார்னா விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் ஏராளம் ஏராளம். கர்த்தர் அவளிருந்து எல்லாவற்றிலிருந்து அவனை காப்பாற்றுகிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் ஏராளம். தாவீது ராஜாவுக்கு வந்த துன்பங்கள் அநேகம் ஏராளம். அதிலிருந்து கர்த்தர் அவரை காப்பாற்றி அவர் இரவு நேரங்களிலே ஜெபித்த நிமித்தமாக தான் அவருடைய மகன் சாலமோனை கொண்டு ராஜாவாக ஆக்குற மாத்திரமல்லாமல் தேவாலயத்தை கட்டும்படியாகவும் ஆண்டவர் செய்தார். அந்த அவர் செய்த இரவு நேரங்களிலே வடித்த கண்ணீர் நிமித்தமாக நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் ஏராளம். அவருக்கு வந்த துன்பங்கள் ஏராளம். அவளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து காப்பார் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அன்று தானியேல் அவருடைய நண்பர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் அவர்களுக்கு வந்த உத்திரங்கள் துன்பங்கள் ஏராளம், எண்ணி பார்க்க முடியாது. வந்த சோதனைகள், தீசுளை, சிங்கத்தின் கவி, அவர்கள் பயப்படவில்லை என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கும். அதே அதிகாரத்திலே 18வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. அந்த ராஜா சொல்லியாரு, முதல்ல சொல்லியாரு, உன்னை சிங்கங்களின் வாயிலே கவியிலே கொண்டு போட்டாச்சு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றுவார், உன்னை தப்புவிப்பார் என்று ஒரு நம்பிக்கையை செல்லுகிறார். இந்த 18வது வசனத்தை வாசிங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு சென்று முழுதும் அந்த ராஜா ஒரு ராஜா என்ன செய்யல, ஏன்னா இவரை பற்றி தெரியும், தானியேலியாவுடைய நண்பர்களை பற்றியும் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர் அறிந்த நிமித்தமாக தான் அவர்களுக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொருவரும் வைத்த திட்டத்தின்படி தான் ராஜா என்ன செய்தார்னா கொண்டு போட்டார். அந்த ராஜா என்ன செய்யல, படிங்க, அவர் தூங்கலை, கீதவாத்தியங்கள் ஒன்றும் என்ன செய்யலை, தனக்கு முன்பாக வரவிட்டவில்லை, என்ன செய்யல, அவருக்கு நித்திரையே வராமல் போயிட்டு. அப்போ நித்திரை வராமல் இருக்கணும்னா அவர் சும்மா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறா?
இந்த தானியேல் தேவனுக்கு பிரியமான மகன். அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யல. அவனுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது என்று தான் என்ன செய்வார். அந்த ராஜாவை என்ன செய்திருப்பார்னா ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த தானியேலும் சிங்கக்கத்திலும் போயிருந்து அங்கேயும் அவர் அப்படி தான் ஜெபம் பண்ணியிருப்பார். தொடர்ந்து படிங்க அந்த 19வது வசனத்தை. காலமே கிழக்கு இழுக்கும் என்ன, காலத்தை கிழக்கு வலிக்கல. அப்போ ராமுழுதும் காலத்தை கிழக்கு, காலையிலே கிழக்கு விழுங்குமே. படி. ராஜா எழுந்திருந்து சிங்கங்கள் கவியில தீவிரமாய் போய் ராஜா கவியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை அந்த தானியேல் அந்த எந்தெந்த நேரங்களிலெல்லாம் ஜெபம் பண்ணணுமோ அந்தந்த நேரங்களிலெல்லாம் எல்லா தடைகளின் மத்தியிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டதான் அவர் சிங்கங்களில் வாயிலிருந்து அவர் தப்பிக்க முடியாகவும் அந்த ராஜா அதை பார்த்து ஆச்சரியமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் என்பதை நான் பார்க்கிறோம். தொடர்ந்து லூக்கா 22வது அதிகாரம் 44 46வது வசனம் வரைக்கும் வாசிங்கள். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே செல்லப்படுகிறது. அவருடைய சீசர்களோடு அவர்கள் பாடுபடுவதற்கு முன்பாக, அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் என்னென்ன கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து அவர் மிகவும் வேதனைப்பட்டு, படிங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு என்ன செய்தார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துள்ளியாய் என்ன செய்துட்டு தரையிலே வடிந்தது. எவ்வளவு வேதனை! உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக்கொள்வதற்காக அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்களும் நானும் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர் அடிக்கப்படும் முன்பாக அவருடைய வேர்வின் அது இரத்தமாய் தரையிலே விழுந்ததாக நான் பார்க்கும். தொடர்ந்து படிங்க. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து அவர் தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? நீங்கள் சோதனைக்கு உட்படப்படாமல் என்ன செய்யணும்? நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா விழித்திருந்து அவருடைய பாதத்திலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். தொடர்ந்து மத்தேயு 26:40 படிங்க. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுறார், அவர் மறுபடியும் அவர் வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி அவர் வேதனைப்பட்டு அவர் கண்ணீரோடே போய் அழுது கொண்டு, இப்போ இந்த அப்புறம்லாம் பார்க்கும்போதெல்லாம் இவங்க என்ன செய்வா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்குள் போடப்படாமல் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லாரு. கடைசியில் அவர் சொல்லாரு, படிங்க தொடர்ந்து அதை. நீங்கள் அவர் கேட்காரு, ஆண்டவர் கேட்காரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? உங்களை என்ன ஆண்டவர் கேட்காரு, ஒருவேளை நீங்கள் ராமுழுதும் விழித்திருக்க வேண்டாம், 1 மணி நேரமாவது என்னோடு கூட ஜெபத்திலே தரித்திருக்கக்கூடாதா என்று கேட்டால் அவரிடத்தில் நாம் பதில்கள் விதமாக இருக்கிறோம் என்பதை நான் பார்க்கிறோம். தாவீதை போல தாவீது பட்ட பாடுகளிலிருந்து, அவர் பட்ட வேதனைகளிலிருந்து, அவர் பட்ட துன்பங்களிலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார் என்று சொல்கிறார். அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுகிற நேரத்திலே அவர் திறந்திருந்ததாக நான் பார்க்கிறோம். அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்திலே அவருடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவி அவருடைய தலைமுடியினாலே
அப்படியே பாதங்களை துடைத்து பரிமளை தளத்தை பூசினது போல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சபையின் தேவைகளுக்காக, நம்முடைய புறனுடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஸ்தாபனங்களுக்காக, நம்முடைய கிராமத்தில் வசிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஊக்கமாக இரவு நேரங்களிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் அது வீண் போகாது. நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தருடைய செவிகள் திறந்ததாக இருக்கும் என்பதை நான் வேதத்திலே பார்க்கிறோம். அமைக்கப்பட்டிருக்கிற காலமானது கடைசி காலமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காலமானது சமீபமாய் இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கும்போது அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அமெரிக்கா, ஈரான் என்று பல இடங்களிலே பலமான போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாக பலமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல், பொருள்கள் நமக்கு சந்திக்கப்பட முடியாமல் எல்லாம் விலைகள் உயர்வாக காணப்பட்டு வருகிற சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக அப்படிப்பட்ட போர்கள் நிறுத்தப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நிரீஸ்வரமாக இருக்கிறதா? இத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்நாட்களில் அப்படிப்பட்ட யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் மன்றாடும் போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்பதை நான் பார்க்கிறோம். கடைசி காலங்களிலே இவ்விதமாக நாம் கூடி ஆராதிக்க முடியாத காலங்கள் வரப்போகிறது. இந்த யுத்தங்களின் நிமித்தமாக பொருளாதார சிக்கல்கள் வரும்போது அரசாங்கமும் சபையும் ஒன்று கூடி அவர்கள் ஒருமித்து செயல்படுகிற சூழ்நிலைகள் சீக்கிரமாய் வரப்போகிறது என்பதை நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களுக்காக வரும் என்பதாக நாம் கர்த்தருக்கென்று இரவும் பகலும் அவருடைய சமூகத்திலே ஜெபித்து மன்றாடி கண்ணீரோடு ஜெபிக்கும்போது நம்மளை கர்த்தர் விடுவிக்கிறார். நம்மளை காப்பாற்றுவது மாத்திரமில்லாமல் அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாறுவோம் என்பதை குறித்தும் நான் பார்க்கணும். தொடர்ந்து ஒரே ஒரு சனத்தை பற்றி நீங்கள் வாசிக்க முடியாது என்பது கேட்டுக்கொள்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்கள். எப்படி? தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாயுங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் நமக்கு எதெல்லாம் தோன்றுகிறதோ, அந்த பொல்லாங்க வழியிலெல்லாம் நமக்கு எதெல்லாம் தோன்றுகிறதோ இவளெல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்காக வாழ்வோம். ஏனென்றால் தீர்க்க தரிசனங்களை நம்ப வேணும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகங்கள், இதிலே செல்லப்பட்ட ஒவ்வொரு அடையாளங்களும் அற்புதங்களும் இந்நாட்களிலே நடைபெறப் போகிறது. அப்படிப்பட்ட கொடிதான நாட்கள் வரும் என்பதாக நாம் அந்த தாவீதை போல, அந்த பாவியாரின் அந்த ஸ்திரியை போல, அந்த தானியேலை போல, அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து ஜெபித்தது போல நாம் ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய தேவைகளுக்காக அனித ஜெபங்களிலும் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்கவும் அவரோடு மன்றாடவும் அவருடைய ஜெபங்கள், நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சமூகத்திலிருந்து எட்டும்படியாகவும் நான் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.